ஹாய், நாம இன்னைக்கு ஒரு நியூ தாய் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ட்ராமா நேம் வந்து பாய்ஸ் பேரடைஸ். இந்த ட்ராமாவில் ஹேட் டு லவ், ஃபேக் லவ், அதோட செம்ம காமெடியாகவும் போகுது. இந்த ட்ராமா நான் பார்த்ததில் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். இந்த ட்ராமாவில் மெயினாக நம்ம ஹீரோயின் கேரக்டர் தான். நம்ம ஹீரோயின் வந்து 20 வயசாயும் எந்த ஒரு பாய்ஸ் கிட்டேயும் ஹாய் ஹலோன்னு பேசுனது கூட கிடையாது. அவங்க இருக்கிற சரௌண்டிங் எல்லாமே பெண்களாகவே இருப்பாங்க. அதனால தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம பொண்ணு லெஸ்பியனாக இருப்பாளோ அப்படிங்கிற டவுட்டில் சரி நம்ம டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 பாய்ஸை நம்ம ஹீரோயின் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி நம்ம 3 ஹீரோ கிட்டேயும் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. அதில் ஏகப்பட்ட காமெடியும் வரும். ரொம்ப சூப்பரான ட்ராமா. சரி, நம்ம ட்ராமா ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஃபுல்லாக பார்ட்டி நடக்கிறது தான் காட்டுறாங்க. பார்ட்டி ஃபுல்லாகவே பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதில் ஆண்கள் ஒருத்த கூட கிடையாது. அந்த பார்ட்டியில் தான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக வராங்க இல்லையா? இவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அதனால் எல்லா லேடிஸ்க்கும் பார்ட்டி வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸாகவே இருக்காங்க. பார்ட்டியில் ஃப்ரெண்ட்ஸும் கூட நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பர்த்டே கேக்கும் கட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு செயினை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த செயினை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்க்கு லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்படி பார்த்தா நமக்கே என்ன தோணும், இவங்க ஒருவேளை லெஸ்பியனாக இருப்பாங்களோ அப்படின்னு தானே தோணும். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எப்போவுமே அவங்க ஃப்ரெண்ட் கூடயே இருக்கிறதாலேயே அவங்களுக்கு பாய்ஸ்னாவே அவ்வளோவா பிடிக்காது. அதுக்கப்புறம் இவங்க நல்லா பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு படுத்து தூங்கி காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்க பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டை காணோம். அதனால் அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க சத்தமே இல்லாத இருக்குமா. அதுக்கப்புறம் அவங்க வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்த கூட அங்கே இல்லை. அதனால் அவங்க பயந்து போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு லெட்டர் மட்டும் அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்காக சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. அந்த லெட்டரில் அவங்க ஃப்ரெண்ட் தான் எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கோம்னா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, எனக்கு இன்னும் பர்சனல் ரீசன் இருக்குது, அதனால் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ எதுவும் என்னை தப்பாக நினச்சிக்காத, நீ இவ்வளோ நாளாக எங்களை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களும் என் கூட வந்துட்டாங்க, அதனால் நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ அந்த சீனுக்குள்ள ஒருத்தர் என்ட்ரி ஆகுறாரு. இவர் தான் நம்ம ஹீரோ ஸ்ரீயு. இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அதுக்கப்புறம் இன்னொருத்தரை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்டர். இவர் பேர் வந்து ராயா. அடுத்ததா இன்னொருத்தரை காட்டுறாங்க. இவர் இப்போதான் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. இவர் பேர் வந்து அஞ்சய். இவங்க 3 பேருமே நம்ம ஹீரோயின் இருக்கிற வீட்டுக்கு தான் வராங்க. அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு, நீங்களா எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்க, இங்கே வராதிங்கன்னு சொல்லி துரத்தி விடுறாங்களா, இங்கே வீடு ரெண்ட்க்கு காலியாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் இருந்துட்டு, இங்கே வீடெல்லாம் ரெண்ட்டுக்கெலாம் விட போகிறது கிடையாது, இங்கே லேடிஸ்க்கு மட்டும்தான் அலோடு, எந்த பாய்ஸ்க்கும் நாங்கள் வீடு கொடுக்கறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களாட்டுக்கு அந்த போர்டை பாருங்கன்னு போர்டை சியூ காட்ட, அந்த போர்டில் பாய்ஸ் பேரடைஸ்ன்னு இருக்குமா. அதை பார்த்துட்டு நிஷா ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் நீங்கள் 3 பேரும் இங்கே நில்லுங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு உள்ளே ஓடி போயிடுறாங்க. அவங்க அம்மா கிட்டேயும் கால் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இங்கே 3 பாய்ஸ் வந்திருக்காங்க, எதுக்காகன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும், ஆமாம் நான் தான் அவங்க 3 பேரையும் அனுப்பி வச்சுருக்கேன், இதில் அவங்களுக்கு எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்லையும் அங்கே வரலை அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு நிஷா இருந்துட்டு, நீங்கள் ஏதோ ஒரு தப்பான இன்டென்ஷனில் தான் அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட அம்மா, நீங்கள் இப்படி உங்கள் பொண்ணுக்காக 3 பசங்களை அனுப்பி வச்சுருக்கீங்களே, நீங்கள் எப்படிப்பட்ட அம்மா, நான் உங்களை மாதிரி அம்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் இவ்வளோ நாளாக உன்னுடைய விருப்பத்துக்காக தானே விட்டுக்கிட்டு இருந்தேன், உன்னுடைய விருப்பத்துக்காக எல்லா லேடிஸும் உன் கூட இருந்தாங்க, நான் அப்போ எதுவுமே சொல்லலையே, ஆனால் இப்போ உனக்கு ஏஜ் வந்துருச்சு, இப்போ 20 இயர்ஸ் ஆகிட்டு, அதனால நீ இந்த 3 பசங்களில் யாரையாவது ஒருத்தரை நீ செலக்ட் பண்ணியே ஆகணும், எனக்கு தெரியும் நீ லெஸ்பியன் இல்லைன்ட்டு. அதுக்கு நிஷா இருந்துட்டு, இல்லை நான் இதுக்காகலாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. நீ யாரையாவது ஒருத்தரை உன்னோட பாய் ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னுடைய ஃப்ரெண்டை உங்ககிட்ட திருப்பி அனுப்பிடுவேன், இல்லைன்னா நீ எப்போவுமே உன் ஃப்ரெண்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா.
இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே 3 பேருமே உள்ளேயும் வந்துடுறாங்க. உள்ள வந்த உடனே இந்த லண்டன்ல இருந்து ஒரு பையன் வந்திருப்பான் இல்லையா? அவன் என்ன பண்றான், ஓடி போய் ஹக் பண்றதுக்காக கைய நீட்டிக்கிட்டே போவான். நிஷா பயந்து போயிட்டு அங்க இருக்கிற தலகாணியெல்லாம் தூக்கி மேல போட்டு விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் பயந்து போயிட்டு அவங்க ரூம்க்கு ஓடி போயிடுறாங்க. இந்த சைடு ஷீ என்ன பண்றாரு, அப்படி உனக்கு ஹக் பண்ணிக்கணும்னா என்னைய ஹக் பண்ணிக்க அப்படின்ட்டு அவரு கையை நீட்டிக்கிட்டு நிக்கிறாரு. இவங்க உள்ள வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, என் அம்மா என்கிட்ட எப்படி இப்படி நடந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு டஸ்டிங் பண்றதுக்காக திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு இதை வச்சு இவனுங்களை நல்லா அடிச்சு துரத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வராங்க. அப்படியே கீழே வராங்களா, கீழே வந்த உடனே அஞ்சன் பார்த்துட்டு நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன புது ட்ரெண்டா, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா. அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, அப்செட் ஆயிட்டு போயிட்டு ஒரு பக்கம் உட்காந்துக்கிறாங்க. அஞ்சே இருந்துட்டு ஏய் என்னை உனக்கு தெரியலையா, நான் தான் உன்னுடைய பெரியம்மாவுடைய பையன் அப்படிங்கிறாரு. அதை கேட்ட உடனே நிஷா ஹாய் சொல்றாங்களா. அதுக்கப்புறம் ஷீ என் நேம்ட்டு சொல்ல வருவாரு. ஆனா நிஷா இக்னோர் பண்ணிட்டு அந்த ஆக்டர் கிட்ட நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு ராய் இருந்துட்டு ஆமா நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே விளையாண்டுருக்கோமே, உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் இப்போ அதனால நான் உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறாரு. உடனே ஷீ இருந்துட்டு என் பேரு ஷீ, நான் ஒன்றும் உன்னுடைய பிரதர் கிடையாது, சின்ன வயசு ஃப்ரெண்டும் கிடையாது, அதனால எனக்கு நல்ல பெட்ரூம் தனியாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் நிஷா முடியாதுன்னு சொல்கிறாங்களா, அப்படின்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன் கூட ஓ ரூம்ல தங்கிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரா. அதனால நிஷா வாயை மூடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 ரூம் தான் இருக்குது, அதுல நீங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ராய் இருந்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃபுல் டேவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருப்பேன், அதனால என்னுடைய திங்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கு, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரா. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க, நிஷாவையோ குர்ருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிஷாவுக்கு செம்ம கோபமாகுது. அதுக்கப்புறம் நிஷா ஷியோவை கூட்டிகிட்டு ரூம் வந்து காட்டுறாங்க. அந்த ரூம் பார்க்கறதுக்கே கன்றாவியாக இருக்குது, துணியெல்லாம் அங்கேயும் இங்கேன்னு கிடக்குதா. அதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அதில் பிங்க் கலர் ட்ரெஸ் துணியெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிங்க் கலர்னாவே பிடிக்காது, அதனால் இங்கே இருக்கிற பிங்க் கலர் துணியெல்லாம் எடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நிஷா என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கும் அதையும் எடுப்பாங்களா. ஆனால் ஷியோ இருந்துட்டு அந்த ஃபோட்டோவை மட்டும் அங்கே வச்சிரு, எனக்கு தனியாக இருக்கிறதுனா பயம், எனக்கு எப்போல்லாம் பயம் வருதோ அந்த ஃபோட்டோவை நான் பார்த்துக்குவேன்ல, அதனால் அந்த ஃபோட்டோவை அங்கேயே வச்சிருன்னு சொல்கிறாரு. அவங்களும் அந்த ஃபோட்டோவை அங்கேயே வச்சுட்டு அப்படின்னா சரி, நீ எப்போ என் ஃபோட்டோவை பார்த்தாலும் உனக்கு ஞாபகம் வரும் இந்த வீடு என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஷீ என்ன பண்ணுறாரு, அவருடைய பேக்கை அவங்க முன்னாடி தள்ளி விடுறாரா அவங்கள டீஸ் பண்ணுறதுக்காக. ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்கள டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. நிஷா இவங்க 2 பேர்த்தையும் இன்னொரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. அந்த ரூமை பார்த்த உடனே அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டோட ஞாபகம் தான் வருது. அப்போ அஞ்சய் என்ன பண்ணுறாரு, நிஷா தோல் மேலே கை போடுறாரு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது, என்ன இப்படி மேலே கையை போடுறா அப்படின்ட்டு ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. அஞ்சானும் தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ தனியாக இருக்கிறன்னு எதுவும் யோசிக்காத, அதான் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறாரா. நிஷாவும் அவங்க தோல்ல இருந்து அந்த கையை எடுத்து விட்டுட்டு அவங்க இனிமேல் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க. இந்த சைடு ஷீ என்ன பண்ணுறாரு, அந்த ரூமெல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணி வைக்கிறாரு. அவருடைய ஃபோட்டோஸ், அவர் கிளிக் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நிஷாவோடைய ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, ஆனால் நீ கொஞ்சம் மேக்கப் பண்ணினா இன்னும் அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சு மூடி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள தலகாணியெல்லாம் எடுத்துட்டு பாட்டெல்லாம் பாடுறேன்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திக்கிட்டு இருப்பாரு. இங்கே நிஷா அவங்க ரூமில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இவர் கத்துல அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. மியூசிக் வேற போட்டு விட்டுறாரா, அதனால அவங்க டென்ஷன் ஆகிட்டு கத்துறாங்க. ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு மியூசிக் சத்தமாக போட்டுக்கிட்டு இருக்கிறதால அவருடைய காதுலேயே விழுல, அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க செம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிஷா காலைல எழுந்திரிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக செக்ஸியாக போட்டுக்கிட்டு வந்துட்டு ஷீ ரூம்குள்ளே துடைக்கிற மாதிரி வருவாங்களா. அதை பார்த்துட்டு ஷீ வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இவங்க உள்ள வந்துட்டு நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு ஷீ என்ன நீ இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, ஏன் இப்படி பேசுகிற, நார்மலாக பேசுன்னு சொல்லி கேட்குறதுக்கு
அதுக்கு நிஷா இருந்துட்டு ஆமாம் நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் இப்படி தான் பேசுவேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அது சமயம் இவங்க என்ன பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறேன்ட்டு மாப் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. நேற்று நைட்டு இவங்கள தூங்க விடாத பண்ணதுக்காக இவங்க பழி வாங்குறதுக்காக துடைக்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த இடத்துலலாம் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அச்சோ தண்ணி ஊற்றிட்டேனா அப்படிங்கிறாங்க. அப்போ வேற சீடியெல்லாம் கீழே வச்சிருப்பாரு, அது மேலெல்லாம் தண்ணி ஊற்றுரும். சடனா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நிஷா அச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணுற மாதிரி போயிட்டு பக்கத்தில் பஞ்சு நிறைஞ்ச பேக் இருக்குமா, அந்த பேக் மேலேயே விழுந்துட்டு அந்த தண்ணி கொண்டு வந்திருந்த டப்பை என்ன பண்ணுறாங்க, தலையிலே கவுத்துக்கிறாங்க. ஷியூ பார்த்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த டப்பை அப்படியே எடுப்பாரா. அப்போ இவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அஞ்சான் அங்கே வந்துடுறாரு. என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த சத்தம், என்னாச்சு, ஏன் நிஷா கீழே விழுந்திருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வராரு. அவரை பார்த்த உடனே இவங்க என்ன ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. அதனால ஷியூ கிட்ட அவர் சண்டை போடுறாரு. நீ எதுக்காக என் தங்கச்சி இப்படிலாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. உன் தங்கச்சி தான் உள்ளே வந்துட்டு என்னோட சீடியெல்லாம் வேஸ்ட் பண்ணி வச்சுட்டா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கப்புறம் நிஷா என்ன பண்ணுறாங்க, அஞ்சான் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் ஷியோட ஜட்டி அவங்க கையில் இருக்குமா, அதை அவங்க பார்க்காமலே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சடனாக அவங்க பார்த்துருவாங்க. அவங்க அதை பார்த்து பயந்து போய் அந்த ஜட்டியை தூக்கி அவங்க அண்ணன் மூஞ்சி மேலே போட்டுறாங்க. அவர் பார்த்து எடுத்துட்டு இது என்னதுன்ட்டு ஷாக் ஆகிட்டு ஐயோ என் மூஞ்செல்லாம் இப்படி அசிங்கம் பண்ணி வச்சுட்டேன்ட்டு திட்டிக்கிட்டே அப்படியே ஷாக் ஆகி அந்த ஜட்டியை பார்க்குற மாதிரியே நின்றுட்டு இருக்காரு பாருங்களேன். அதுக்கப்புறம் ஷியோவும் அந்த ஜட்டியை வாங்கிக்கிட்டு இதெல்லாம் ஒன்னால தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அந்த சமயம் அஞ்சாவும் 2 பேர்த்தோட சண்டையை நிப்பாட்டிட்டு உள்ள போ, உன்னோட ரூமுக்கு போ, எனக்கு டேப்லெட் எடுத்து வை, இல்லைன்னா எனக்கு அலர்ஜி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாரு. நிஷாவும் சரின்ட்டு அங்கிருந்து போக பார்ப்பாங்களா. அப்போ அவங்க விழுவுற மாதிரி ஆயிடும். அப்ப சரி இரு நானே கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சய் பிடிப்பாரா. அப்ப ஷியூ என்ன பண்றாரு, அந்த ஜட்டியை நீட்டி பேசுவாரா. அந்த ஜட்டி அவரோட அஞ்சன் வாயிலே போய் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு சரி நீ போயிட்டு உன்னோட ரூம்ல போயிட்டு மாத்திரை சாப்பிடு, நான் இவளை கூட்டிகிட்டு போய் உள்ளே விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஷியோவும் நிஷாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நிஷா பக்கத்தில் வருவாரா. இல்லை என் பக்கத்துலலாம் வராத, நானே போய்க்கிறேன், என்னை டச் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஷியோ என்ன பண்ணுறாரு, ஒரு டவலை எடுத்துகிட்டு வந்து அவங்க மேலே சுற்றி அப்படியே தூக்கிக்கிறாரு. அவங்களும் விட்றா என்னை விட்றா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவரை விடுற மாதிரியே இல்லை, அப்படியே தூக்கிட்டு போய் பெட்ரூமில் போடுறாரு. அந்த நேரம் அஞ்சய் அங்கே வந்துட்டு நீ இங்கேருந்து போப்பா, நான் என் தங்கச்சி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அவங்க காலுக்கு ஒத்தனம்லாம் வச்சு விட்டுட்டு இருப்பாரா. இவர் இப்படி கேரிங்காக பார்த்துக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அதனால தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அஞ்சய் சொல்கிறாரு, உங்கள் அம்மா நீ லெஸ்பியனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எங்களெல்லாம் இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரா. அதை கேட்டுட்டு ஷியூ ஷாக் ஆகிட்டு என்ன நீ லெஸ்பியனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவங்க 2 பேரும் அவரை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நிஷா ஷாக் ஆகிட்டு நீ இங்கேருந்து போகலையா, இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. இதை கேட்டு எனக்கு ஒன்றும் ஷாக் ஆகலை, ஆனால் என்னுடைய டவலை எனக்கு கொடுத்துறேன், நான் அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவலை வாங்கிக்கிறாரு. அவர் போனதுக்கப்புறம் அஞ்சய் கேட்குறாரு நீ என்ன லெஸ்பியனான்னு சொல்லி கேட்குறதுக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்னுடைய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதனால தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீ லெஸ்பியன் கிடையாது, உனக்கு ஆம்பளைங்களாம் பிடிக்கும் அப்படித்தானே அப்படிங்கிறதுக்கு சரி நீ சொல்லு, உனக்கு ஜென்ஸ் ஃப்ரெண்ட்னா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அஞ்சன் எதுவும் சொல்லாமல் சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நம்ம இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே நைட்டும் ஆகுது. ஷியூ என்ன பண்ணுறாரு, நிஷாவுக்காக டின்னர் எடுத்துக்கிட்டு வருவாரா. அங்கே அவங்க டோரில் பாய்ஸ் நாட் அலோடு, இது கேர்ள்ஸ் ரூல்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்குமா. அதை பார்த்துட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே டின்னரை வெளியே வச்சுட்டு உள்ளே போயிட்டு நிஷாவை பார்த்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இவங்க எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, அங்கே ஒரு கிளாஸில் தண்ணி இருக்கும், அதில் ஒரு நோட்ஸ் வேற எழுதியிருக்குமா. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அஞ்சான் தான் எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வருவாங்க. டோருக்கு முன்னாடி டின்னர்லாம் ரெடியாக இருக்குமா, அதுலேயும் ஒரு நோட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அதை எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுக்கலான்ட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுவாங்களா, அதில் ஒரு நோட்ஸ் எல்லாம் எழுதி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு ராய்ங்கிற பேருமா இருக்கும். இவங்க இதெல்லாம் எடுத்து டேபிளில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அதில் என்னென்ன எழுதியிருக்காங்கன்ட்டு அதை படிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காலையிலேயே நிஷா என்ன பண்ணுறாங்க, அவங்க கார்டனில் இருக்கிற ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு இங்கே ராய் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
நிஷாவும் திரும்பி பார்த்துட்டு யாரா இந்த பொண்ணு அப்படின்ட்டு, ஆமா ராய் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு அங்க இருக்கிற போர்டை பார்த்துட்டு, நீ பாய்ஸ் பேரடைஸ்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ராய்க்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவங்க பயந்து போயிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ராய்க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா. அதை கேட்டவொன்னே அந்த பொண்ணு குஷியாயிட்டு, நான் ராயை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், சரி சரி டைம் ஆயிடுச்சு வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நிஷா ஹால்லே உட்கார வச்சுட்டு ராய் ரூம் போயிட்டு தட்டிக்கிட்டு இருப்பாங்க. ராய் வெளியே வந்துட்டு, எனக்கு இந்த மாதிரி காலையிலே எழுப்பிவிட்டுன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, தேவையில்லாத காலையிலே எழுப்பிவிடாத அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்புறம் நீ எது என்கிட்ட பேசணும்னா நைட்டு 10 மணிக்கு மேலே பேசு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாரு. அப்புறம் திரும்பவும் நிஷா அந்த டோரை தட்டி திரும்பவும் வெளியே கூப்பிட்டுறாங்க. இங்கே பாரு, கீழே ஒரு அழகான பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, யாருன்னே தெரியல, உன்னை தான் மீட் பண்ணணும்னு சொல்கிறா, நீ சீக்கிரமா வான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராய் என்ன பண்ணுறாரு, அவங்க முன்னாடியே ஷர்ட்டை கழட்டுவாரா. இந்த மாதிரிலாம் என் முன்னாடி ஷர்ட் கழட்டுற வேலைலாம் வச்சுக்காத, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்க, ஏம்மா நான் ஷர்ட்டை கழட்டினா தானே உள்ளே போய் குளிக்க முடியும், அதனால தான் ஷர்ட் கழட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஞாபகம் வச்சுக்க, இது என்னோட வீடு, இந்த மாதிரி என் முன்னாடி ட்ரெஸ் கழட்டுற வேலை இல்லை அங்கே இங்கேன்னு தேவையில்லாத இடத்துலலாம் ட்ரெஸ் கழட்டிக்கிட்டு இருந்த, அதெல்லாம் உனக்கு சரி கிடையாது, அதனால இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்படியா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அவங்க மேலேயே தோல் மேலேயே போட்டு விட்டுட்டு அவர் உள்ளே போயிட்டு குளிக்கிறதுக்காக போயிடுறாரு. நிஷாவும் அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே ஏதோ ஒரு புழு பூச்சை பார்க்குற மாதிரி ஆன்னு தூக்கி கீழே போட்டுட்டு கீழே இறங்கிடுறாங்க. கீழே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு என்னோட பேர் கிக்கி அப்படின்னு சொல்கிறாங்க, நான் ராயை லவ் பண்ணுறேன், நான் ராயோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ ராயும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வராரு. கிக்கியை பார்த்த உடனே, நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு, திரும்ப எதுக்கு நீ என்னை தேடிட்டு வந்த, இங்கே வராத போன்னு சொல்லி துரத்துறாரு. ஆனால் அவங்க பார்த்த உடனே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஃபைனலி நான் உன்னைய கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் நாம் 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆனால் ராய் அவங்க கிட்ட ரூடாக பேசி விட்டுறாரு. நம்ம 2 பேர்த்துக்கு உண்டான லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு, இதுக்கு மேல் கொண்டு என்கிட்ட வராத, என்கிட்ட இனிமேல் பேசாத, இங்கேருந்து வெளியே போயிடுன்னு சொல்லி திட்டி விடுறாரு. ஆனால் கிக்கிக்கு ஹர்ட் ஆகிடுது, அழ ஆரம்பிச்சிடுறாங்களா. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்த உடனே நிஷா என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து போகலான்ட்டு போக பார்க்குறாங்க. ஆனால் ராய் அவங்கள பிடிச்சிட்டு, இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதனால தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரா. ஆனால் கிக்கி அழுதுகிட்டு, அப்படிலாம் சொல்லாதீங்க, இவெல்லாம் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, நிஷாவை போட்டு நல்லா திட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ராய் ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் ராய் அவங்கள பிடிச்சி இடித்து தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறாரு. அப்படி என்ன இவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் கிக்கி பாவம் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நிஷா பார்த்துட்டு, சிச்சோ பாவமாக இருக்கேன்ட்டு சமாதானப்படுத்த போவாங்களா. நீ இந்த மாதிரி என்கிட்ட நடந்திருக்க கூடாது, நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னா நீ என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்களா. அதுக்கு நிஷா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், நாங்கள் ஒரே பில்டிங்கில் தங்கியிருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆனால் கிக்கியை நம்பாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த சமயம் ஷீ அந்த சைடு வந்துகிட்டு இருப்பாரு. நிஷாவுக்கும் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஷீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷீயை பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் ஷீ கிட்டே கண்ணடிச்சு காட்டுறாங்க, மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிக்கி வந்துட்டு ஷீ கிட்டே கேட்குறாங்க, நீ அவளுடைய பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்குறதுக்கு ஷீ அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆகிட்டு நிஷாவை திரும்பி பார்ப்பாரா. நிஷா கண்ணடிச்சு காட்டுறாங்க, மாட்டி விடாதப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிறாங்களா. அதுக்கப்புறம் அவருக்கு வெளியே சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது, எல்லாருக்கிட்டையும் அவர் வெளியே சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கிட்ட சொல்லலாம்ப்பா, இவங்க நம்ம ஃப்ரெண்டு தான், அதனால இவங்க கிட்ட சொல்லலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால ஷீயும் புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் நாங்கள் 2 பேரும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் இப்போ டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, சரி நான் இப்போ நிஷா கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் கிச்சன் கிட்ட வந்துட்டு, என்னாச்சு என்ன நடக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் நிஷா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ராய்க்கும் அந்த பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, ராய் வந்துட்டு என்னை தான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான், அதனால அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா, அவன் மனசு கஷ்டப்படுது, ஒரு பொண்ணோட மனசு இப்படி கஷ்டப்படக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஷீயும் யோசிச்சுட்டு, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதனால நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, நீ எனக்கு மாடலாக ஆக்ட் பண்ணி ஆகணும், எங்கள் மாடல் இப்போ ஊரில் இல்லை, அவங்களுக்கு பதிலாக நீ எனக்கு மாடலாக ஆக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயம் பார்த்து கிக்கியும் அங்கே வந்துடுறாங்களா.
இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு, "உங்கள பார்த்தா கப்பிள்ஸ் மாதிரியே தெரியலையே! பார்க்கறதுக்கு எனிமீஸ் மாதிரில்ல இருக்கீங்க." கிக்கி நம்ப மாட்டேங்கிறாங்கன்ட்டு குறும்புத்தனமா யோசிச்சு என்ன பண்றாருன்னா, நிஷாவ இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறாரு. திடீர்னு கிஸ் பண்ணவும் அவங்க அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. நிஷாவும் கொஞ்ச நேரத்துல தள்ளி விட்டுட்டு கோவமா பார்ப்பாங்களா? "நான் என்னப்பா பண்றது? உன் ஃப்ரெண்டு தான் நம்ப மாட்டேங்கிறாளே! அவளை நம்ப வைக்கணும்னு தான் உன்னை கிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாரு. கிக்கியும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு, "நீங்க 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கான கப்பல்ப்பா. உங்கள பார்த்தாவே எனக்கே ஜெலஸ் ஆகுது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்றாரு, "இது சும்மா தான். நாங்க நார்மல் டேஸ்ல என்னென்னலாம் பண்ணுவோம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பக்கத்துல போவாரா, அவங்க பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரூமுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கிக்கி நிஷா கிட்ட, "ராய் வர வரைக்கும் நானும் உன் கூடயே இருக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அப்படியே நைட்டும் ஆகுது. 3 பேரும் டின்னர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த சமயம் கிக்கி இருந்துட்டு, "என்ன ராய் காணோம்? நான் உனக்கு ஃபோன் பண்ணி எங்கே வந்திருக்கான்னு சொல்லி கேட்க போகிறேன்" அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுவாங்களா. அப்போ ராய் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு, "நீ எதுக்காக எனக்கு கால் பண்ணுற? நீ எதுக்காக இப்போ வரைக்கும் இங்கே இருக்க? இங்கேருந்து நான் தான் உன்னை வெளியே போக சொல்லி துரத்தி விட்டுட்டேன்ல, எதுக்காக நீ இங்கே இருக்கன்னு சொல்லி திட்டுறாரு." "நான் எதுக்காக போகணும்? நீ இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்க. நான்லாம் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்களா. நிஷாவுக்கு அல்லு விடுது. என்ன போய் உண்மையை சொல்லி நம்மள மாட்டி விடுவாளோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. "நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நானும் நிஷாவும் தான் லவ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்காக நீ இங்கே வெயிட் பண்ணுற? போன்னு சொல்லி துரத்துறாரு. "நீ என்கிட்ட போய் சொல்லாத. நீங்கள் 2 பேரும் டேட் பண்ண கிடையாது. ஷீயும் நிஷாவும் தான் டேட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணதை நானே பார்த்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்களா. ராய்க்கு இதை கேட்டவுடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, நானும் அவளை கிஸ் பண்ணுவேன்ட்டு கிஸ் பண்ண போகிறா. உடனே தடுத்துட்டு, "நீ ஏன் முன்னாடியே என் கேர்ள் ஃப்ரெண்டை ஹராஸ் பண்ண பார்க்குறியா? என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீ கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திட்டி விடுறாரு. அப்புறம் 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ இருந்துட்டு, "உனக்கும் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனைனா அது உங்கள் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை. இடையில என் கேர்ள் ஃப்ரெண்டை இழுக்கிற வேலை வச்சிக்காத. நீங்கள் 2 பேரும் பேசி தீர்த்துக்குங்க." "ஓ அப்படியா? நாங்கள் 2 பேரும் டேட்டிங்லாம் பண்ணலை. எங்களுக்குள்ள எப்பயே பிரேக்கப் ஆயிடுச்சு. நீ இங்கேருந்து போயிடு. தேவையில்லாத இங்கே வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு" சொல்லி திட்டி விட்டுறாரு. திட்டி விட்டுட்டு உள்ளே போவாரா. இப்போ கிக்கி போயிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, "இல்லை இப்போ டைம் ஆயிடுச்சு. நீ இப்போ டின்னர் சாப்பிடு. அப்புறம் டேப்லெட் போடணும். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கே, நான் உன்னைய ரொம்பவே லவ் பண்ணுறேன். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே உன்னை தான் லவ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் நிஷாவும் பார்த்துட்டு ராய் மேலே அவங்களுக்கு செம்ம கோவமாகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து காட்டுறாங்க, கிக்கி வெளியே தான் உட்காந்துருப்பாங்க. மழை வேற செம்மையாக கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மலையிலே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ நிஷா ஒரு கொடையை எடுத்துகிட்டு வந்துட்டு சத்தம் போடுறாங்க, "எதுக்காக நீ இங்கே வெயிட் பண்ணி தேவையில்லாத மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்க? ராய்க்கு உன் மேலே எந்த கவலையுமே இல்லைல்ல, அவனுக்காக நீ வெயிட் பண்ணி இங்கே அழுதுகிட்டு இருக்கியா? உனக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்ல, ஆனால் கிக்கிக்கு அங்கேருந்து போகிறதுக்கே மனசு வரல. "நான் எப்படி போவேன்? நான் அவனை ரொம்பவே லவ் பண்ணுறேன். அவனை விட்டுட்டு நான் எப்படி போவேன்னு" சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே நிஷாவை ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்காங்களா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த ஒரு சத்தமுமே இல்லாத இருக்குது. என்னாச்சுன்ட்டு நிஷா அவங்கள திருப்பி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிஷா என்ன பண்ணுறாங்க, ராய்கிட்ட வந்துட்டு, "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களை 2 பேத்துக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் இப்போ அவள் வெளியே உட்காந்து அழுதுகிட்டு மழையிலே நனைஞ்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவளை உள்ளே தூக்கிட்டு வந்து படுக்க வை. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கே, ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு பையனுக்காக பண்ணுறான்னா அவள் எந்த அளவுக்கு உன் மேலே லவ் வச்சுருக்கான்னு புரிஞ்சிக்கே" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ராயும் போயிட்டு கிக்கியை தூக்கிட்டு வந்து நிஷாவோட ரூமில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அங்கேருந்து போக பார்ப்பாரா. அந்த சமயத்தில் மயக்கத்தில் கூட அவங்க ராய் பேரை சொல்லியே முனவிக்கிட்டு இருப்பாங்களா. அவர் பேரை கேட்ட உடனே ராயும் அங்கேயே நின்றுடுறாரு. அப்போ நிஷா சொல்கிறாங்க, "கேளு, இப்படி தூக்கத்தில் கூட உன் பேரையே சொல்லி முனவிக்கிட்டு இருக்கா. அவள் உன் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருந்தா இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருப்பா? மயக்கத்தில் கூட உன் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால் நீ தான் அவளை பார்த்துக்கணும். நீ இங்கேருந்து அவளை பார்த்துக்கு, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராய் கிக்கி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, "நீ இப்போ ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு நிஷா வெளியே வந்தாங்க இல்லையா, படிக்கட்டில் இறங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்படியே மயக்கம் போட்டு விழுவுற மாதிரி போவாங்க. அப்போ யார் வந்து காப்பாற்றுவா? வழக்கம் போல் நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாற்றுறாரு. தாங்கி பிடிச்சிக்கிறாரு விழ போகிறவங்கள. அப்புறம் தொட்டு பார்த்தா ஃபுல்லாக ஃபீவராக இருக்கும். முடியெல்லாம் வேற ஈரமாக இருக்கும். கிக்கி மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருந்தப்ப இவங்க தானே போய் பார்த்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் தானே அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அதனால தான் இவங்களும் மலையில் நனைஞ்சிருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கும் ஃபீவர் வந்திருக்கும்.
அதுக்கப்புறம் ஷீ அவங்கள படுக்க வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ நிஷாவும் கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. ஷீ தான் பக்கத்தில் உட்காந்துருப்பாரா. நிஷா பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஷீயும் என்ன இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்க, சாரி நான் உன்னை பற்றி தேவையில்லாத தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நீ நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நல்லவன் தான், ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் நல்லவன் இல்லாமா அப்படின்ட்டு நிஷாவுக்கு ஃபீவர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலான்னு கை வச்சு நெத்தியில் பார்க்கலான்ட்டு பார்ப்பாரா. அவங்க பயந்து போயிடுறாங்க. ஆனால் ஒன்றும் சொல்லாமலே படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷீ ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு தண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த டேப்லெட்டை நீ போட்டுட்டு ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நிஷாவும் எழுந்திரிச்சு டேப்லெட் போட்டுக்கிறாங்க. டேப்லெட் போட்டுக்கிட்டு படுத்துக்கிறாங்களா. படுத்துக்கிட்டு கேட்குறாங்க, உனக்கு எதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கானுங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே அவருக்கு சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுக்கிட்டு எதுக்காக இதை கேட்குற, என்னை பார்த்து உனக்கு ஃபீலிங் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா உன் கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு அவருடைய ஃபோன் எடுத்து கேமராவை ஆன் பண்ணி அவங்களுடைய மூஞ்சை காட்டுவாரா. நான் இப்போ தான் இவ கூட டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நிஷா இருந்துட்டு, நீ எதுவும் சும்மா தேவையில்லாத கிண்டல் பண்ணாத, நான் உன்னுடைய உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஷீ சொல்கிறாரு, இல்லை எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டெலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிஷாவோட நெத்தியை தொட்டு பார்த்துட்டு, நீ தூங்கு, எது கேட்கணும்னாலும் காலையில் எழுந்திரிச்சு கேளு, இப்போ தேவையில்லாத பேச வேண்டாம், இப்போ தூங்கு, உன்னை நீயே தேவையில்லாத கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, எனக்கு ஃபீவர்னாவே சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால் ஷீ சிரிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்தில் போயிட்டு, எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு போவாரா. இல்லை நீ அப்படிலாம் பண்ண மாட்டே, நீ ரொம்ப ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறதுக்காக கண்ணை முடிக்குவாங்களா. ஷீயும் சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போவார். திரும்பி பார்ப்பாரு பாருங்க. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறாங்க. ஷீக்கு என்னடா இது இவ்வளோ சீக்கிரத்தில் தூங்கிட்டாலான்ட்டு போய் மூக்கெல்லாம் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு, மூச்சு வருதா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவருடைய கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்கள ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்துலேயே படுத்துட்டு செல்ஃபி எடுத்துக்குவார். அப்படியே இந்த எபிசோட முடியுது. ஐ ஹோப் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர மாதிரி செஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.